எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூலை 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நாள் அது அப்படி பார்த்தோம்னா, ஜூலை 15. இந்த ஜூலை 15 என்னன்னா, கல்வி வளர்ச்சி நாள். என்னது? கல்வி வளர்ச்சி நாள். யாரோட பிறந்த நாளை கொண்டாடுறோம் அப்படின்னா, காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக நாம ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட்டு வருகிறோம். இந்த ஜூலை 15 ரொம்ப முக்கியமானது. ரீசெண்டாக நடந்த குரூப் 4ல கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் பத்தின வினாக்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்களோட பிறந்த நாட்கள் யாரோட பிறந்த நாட்கள் என்னென்ன நாட்களாக கொண்டாடுறோம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி நவம்பர் 11 யாரோட பிறந்த நாள்? அபுல் கலாம் ஆசாத். அபுல் கலாம் ஆசாத். அது என்ன கொண்டாடுவோம் அப்படின்னா, தேசிய கல்வி நாளாக கொண்டாடுவோம். தேசிய கல்வி நாளாக நவம்பர் 11 கொண்டாடப்படுகிறது. அதுக்கப்புறம் நவம்பர் 19 யாரு? இந்திரா காந்தி ஒற்றுமை நாள். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். நவம்பர் 14 ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் தினமாக கொண்டாடுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் இருக்கும். அது அந்த லிஸ்ட் எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15, 2022 காலை உணவு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டமானது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள் அன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் வைத்து விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இரண்டாவது கொஸ்டின், மாநில உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவராக மகேஷன் காசிராஜன் யாரால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னா, ஆளுநர் அவர்களால். யாரால? ஆளுநரால் நியமனம் செய்யப்படுவாங்க. இந்த ஆளுநரால் மேல யாரெல்லாம் நியமனம் செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல முதல்வர் ஆளுநரால் நியமனம் செய்கிறார். அவரோட தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவை, அதுக்கும் கீழே அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர், மாவட்ட நீதிபதி, அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில தலைமை தேர்தல் அதிகாரி, மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் போன்றவர்கள்லாம் யாரு? ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார்கள். இந்த முறைமன்ற நடுவர் பதவி எதை பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு லோக்கல் பாடிஸ் ஆம்புட்ஸ்மேன் ஆக்ட் 2014 அதன் பேஸ் பண்ணி தான் உருவாக்கியிருப்பாங்க. உங்களோட பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஆண்டுகள். நெக்ஸ்ட் மூன்றாவது கொஸ்டின், மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் விரிவாக்கம் தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் எங்கு தொடங்கி வைக்கப்பட உள்ளதாக அறிவித்துள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா, தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட உள்ளதாக முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்காங்க. இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் முத எங்க தொடங்கினாங்க அப்படின்னா, கோவையில தான் தொடங்கியிருப்பாங்க. என்ன நாள் அப்படின்னா 18/12/2023 அன்று தொடங்கி வச்சிருப்பாங்க. இத்திட்டத்தினை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் 2024 ஜூலை 11 விரிவாக்கம் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளார். அதுபோக நான் முதல்வன் திட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1/3/2022. இந்த கொஸ்டின் இப்ப கேட்டிருந்தாங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல. அதெல்லாம் முக்கியம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. கவர்மெண்ட் ரிலேட்டடா உள்ள ஸ்கீம்ஸ், திட்டங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இது எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கணும்? படிச்சு வச்சுக்கணும். முக்கியமான திட்டங்கள் மட்டும் படிக்கணும். எல்லாமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் 22/2024, கலா ஆய்வில் முதல்வர் திட்டம் 1/2/2023. நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின், 12வது விஸ்வ ஹிந்தி சம்மன் விருதானது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா, உஷா தாக்கூர். யாருக்கு? உஷா தாக்கூர் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டிற்கான உலக ஹிந்தி மாநாடு எங்கன்னா பிஜியில நடைபெற்றிருக்கும். உலக ஹிந்தி மாநாடு பிஜியில் நடைபெற்றிருக்கும். இவ்விழாவில் டாக்டர் உஷா தாக்கூருக்கு ஹிந்தி இலக்கிய மேம்பாட்டில் சிறப்பாக பங்களித்ததற்காக 12வது விஸ்வ ஹிந்தி சம்மன் விருது வழங்கப்பட்டுள்ளது. 5வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வு நடைபெறும் இடம் எங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில தான் நடைபெற போகுது. அந்த யுனெஸ்கோ பார்த்தோம்னா இது ரிலேட்டடான நிறைய கொஸ்டின்ஸும் வருது. எந்தெந்த வருஷம் எந்தெந்த குகைகள், கோட்டைகள், மகால்கள், எந்த நினைவு சின்னங்கள் இதெல்லாம் எந்தெந்த வருஷங்கள்ல யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 42 இருக்கு. இது வரைக்கும் மொத்தம் 42 இது அங்கீகாரம் பெற்றிருக்கு யுனெஸ்கோ தளத்தால். அதுல முக்கியமானது மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அஜந்தா குகைகள் 1983 மகாராஷ்டிரா, எல்லோரா குகைகள் 1983 மகாராஷ்டிரா, ஆக்ரா கோட்டை 1983 ஆக்ரா, தாஜ்மஹால் 1983 ஆக்ரா, சூரியன் கோவில் ஒரிஷா 1984, மகாபலிபுரம் நினைவுச்சின்னங்கள் 1984 தமிழ்நாடு, ஹம்பி நினைவுச்சின்னங்கள் 1986 கர்நாடகா, பதேப்பூர் சிக்ரி 1986 ஆக்ரா, எலிபெண்டா குகைகள் 1987 மகாராஷ்டிரா, செங்கோட்டை 2007 டெல்லி. முக்கியமானது மட்டும்தான் எடுத்திருக்கோம். இது போக நிறைய மொத்தம் 42 இருக்கு. இந்த 42ஐயும் நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. முக்கியமானது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுல எங்க அதிகமா இருக்குன்னு பாருங்க, ஆக்ரால அதிகமா இருக்கு.
எங்கே இருக்குது? ஆக்ராவில் ஒரு 3 இருக்குது. மகாராஷ்டிரா அதுக்கப்புறம் எங்கே இருக்குது? மகாராஷ்டிரா. ஸோ தமிழ்நாட்டில் மகாபலிபுரம் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க, முக்கியமானது. அது போக நிறைய இருக்குது, நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். கூடுதல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா ராஜேந்தர் கண்ணா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். குளோபல் இந்தியா ஏஏ உச்சி மாநாடு நடைபெறும் இடம் எது அப்படின்னா புதுடெல்லி. பின்வருவர்களில் யாருக்கு சாந்தாரம் வாழ்நாள் சாதனையார் விருது வழங்கப்பட உள்ளது அப்படின்னா சுப்பையா நல்லமுத்து. யாருக்கு? சுப்பையா நல்லமுத்து. ஸோ 18வது மும்பை சர்வதேச திரைப்பட விழாவில் சுப்பையா நல்லமுத்துவிற்கு, இந்த சுப்பையா நல்லமுத்து யாரு? வனவிலங்கு திரைப்பட தயாரிப்பாளர். ஸோ அவருக்கு 18வது வி சாந்தாரம் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், உமா லவ்வாலி எந்த நாட்டின் முப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள முதல் பெண் அப்படின்னா கனடா. எந்த நாடு? கனடா நாட்டுக்கு. ஸோ இது போக உலகின் முதல் பெண் ஆளுமைகள் அப்படின்றது ஒரு முக்கியமானது. அதுபோக இந்தியாவின் முதன்மை ஆளுமைகள் அப்படின்னு நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாமே எங்க இருக்குன்னா 7th ஹிஸ்டரி புக்ல இருக்கு. 7th சோசியல் சயின்ஸ் புக்கு. 7th சோசியல் சயின்ஸ் புக்ல இருக்கு. ஸோ நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்தியாவோட ஆளுமைகள் லிஸ்ட்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அது போக என்னது, உலகின் ஆளுமைகளும் அந்த புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புக்ல உள்ள ஆளுமைகள் ரொம்ப முக்கியம். அது போக நம்ம அடிஷனலா ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயங்கள். ஜங்கதபே எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய உலகின் முதல் பெண் வாலண்டினா தெரஸ்கோவா. விண்வெளி வீராங்கனையாக உலகின் முதல் பெண்மணி சிரிமாவோ பண்டாரநாயக்கா. அவங்க இலங்கையை சேர்ந்தவங்க. உலகில் அரசாங்க தலைவர், அதாவது பிரதமர் இருந்த முதல் பெண் யாருன்னா சிரிமாவோ பண்டாரநாயக்கா. அதுக்கப்புறம் அர்ஜென்டினாவை சேர்ந்த இசபெல் பெரோன் அப்படின்றவங்க உலகின் முதல் பெண் ஜனாதிபதி. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா பிரதிபா பாட்டீல். யாரு? பிரதிபா பாட்டீல் அவங்க இருந்திருப்பாங்க. 12வது குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட், விஜயலட்சுமி பண்டிட் ஐநா பொது சபையின் முதல் பெண் தலைவர். இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் கிரண் பேடி, இவங்களும் இந்தியாவை சேர்ந்தவங்க. ஐக்கிய நாடுகள் சபையின் சிவில் போலீஸ் ஆலோசகராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யாரு? கிரண் பேடி. அதே போல இந்தியாவில் யார்? இவங்க தான் ஃபர்ஸ்ட் IPS ஆஃபீஸர். நெக்ஸ்ட், புலா சௌத்ரி இந்தியா. இவங்களும் இந்தியா தான். உலகில் 7 கடல்களை கடந்த முதல் பெண் நீச்சல் பெண் யார் அப்படின்னா புலா சௌத்ரி. நெக்ஸ்ட், பெனாசிட் பூட்டோ பாகிஸ்தானின் முதல் பெண் பிரதமர். ஸோ இவ்வளோதான் முக்கியமானது. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோதான். தேங்க்யூ.